கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் மனதார உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், மேன்மையானவர்கள், உயர்த்தப்படுவீர்கள். உங்களோடு ஆண்டவர் இருப்பார். நல்ல அனுகூலமான கதவுகளை திறப்பார். புதிய காரியங்களை செய்வார். கவலையே படாதீங்க. உங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் ஜெபிக்க விரும்பினா கமெண்டில் தெரியப்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் அந்த கமெண்ட் அடியேன் பார்த்து ஜெபித்து வருகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை கண்டிப்பாக செய்வார். நீங்கள் நன்மையை பெற்றிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கமெண்டில் தெரியப்படுத்துங்க. ஏசப்பா மகிமைப்படட்டும். உங்களுக்கு தெரிந்த ஒரு நண்பருக்கு, உங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு நபருக்கு, கஷ்டப்படுகிற நபருக்கு தினமும் வருகிற இந்த ஜீவாத்தை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்கை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டு, அதான் எங்களுடைய நோக்கம். ஏதோ எங்களுக்கு ஆட்களை சேர்க்கணும், ஜனங்களை சேர்க்கணும் அப்படி நாங்கள் பேசுகிறதே இல்லை. அதை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி நன்மை பெற்று கொண்டிருக்கிறீங்களோ அந்த நன்மை மற்றவங்களும் பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கம். அதை செய்யுங்க. ஒரு ஊழியமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளின் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 9:10. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை. சங்கீதக்காரர் சொல்லும்போது சொல்லாரு, ஆண்டவரே ஏசப்பா, உம்மை யார் தேடுறாங்களோ அவங்களை நீங்கள் கைவிடவே மாட்டீங்க. கர்த்தரை தேடுறது இன்றைக்கி அனைவருடைய வாழ்க்கையில் ஏசப்பா தேடுறதுக்கு மனசும் இல்லை, தேடுறதுக்கு நேரமே இல்லை. இன்றைக்கி அப்படித்தான் உலகம் போயிட்டுருக்கு. ஏதோ தேடுறாங்க, உலகத்திலேயே போய் ஏதோ தேடிகிட்டே இருக்காங்க. ஆண்டவரை தேடுறது குறைவு தான். அது மட்டும் இல்லை, குறிப்பாக தேவனை ஆராதிப்பதில்லை, ஆண்டவர் சமூகத்தில் வருவதில்லை. அப்படிப்பட்ட அநேக மக்கள் இந்த பூமியில் இருக்கிறாங்க. ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? கர்த்தரை தேடுவதற்கும் ஒரு நன்மையும் குறைபடாது. நம்ம வாழ்க்கையில் நன்மை குறைபடாமல் இருக்கணும்னா ஏசப்பா நல்லா தேடணும், அவரை தேடணும். உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் கர்த்தரை தேடுறணும் அவர் தானே. கர்த்தரை தேடுறீங்களா? ஏசப்பா தேடுறீங்களா? சர்ச்சு ஒழுங்காக போகிறீங்களா? பைபிள் வாசிக்கிங்களா? வீட்டில் ஃபேமிலி ப்ரேயர் நடக்குதா? அதில் கலந்து கொள்கிறீங்களா? தனி ஜெபம் உண்டா? இங்கே சர்ச்சு ஆறுதலில் ஒரு ஒழுங்கு இருக்குதா? உங்கள் சபையில் நீங்கள் சபை வளர்ச்சிக்கு எதாவது செய்கிறீங்களா? உங்கள் பாஸ்டர் உங்கள் பேரை சொன்னால் அந்த பிள்ளையா, அந்த சகோதரன், அந்த சகோதரியா நல்லவங்க, சபை வளர்ச்சிக்கு பாடுபடுற பிள்ளைங்க, உண்மையாக வாழ்கிறவங்க, நல்லவங்க, ஆண்டவரை தேடுற பிள்ளைங்களை சாட்சி கொடுக்க முடியுமா? சிந்திச்சு பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்குன்னு ஒப்பு கொடுங்க. கர்த்தரை தேட இன்றைக்கி அர்ப்பணிங்க. கைவிடவே மாட்டார். எந்த காரியத்திலையும் ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். சரியா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். உங்களுடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நீர் பேசின ஜீவார்த்தைக்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகள் உம்மை தேடட்டும். நீர் கைவிடாமல் நடத்தும். எந்த இடத்திலும் கைவிடக்கூடாது. ஆண்டவரே, கரத்தை நீட்டி உம்முடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. ஆண்டவரே, வியாதியின் பிடியில் சிக்கி கலங்குகிற மக்களுக்கு இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும். அவங்களுடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். பிசாசின் போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் குடும்பங்களை விட்டு விலகுவதாக நீர் அப்படி செய்து விட்டீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளில் பிறநாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உடைய பிள்ளைங்க அந்த பூமியில் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவரே, திருமண நாளை காண்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். குடும்பங்களில் பிரிவினைகள் எல்லாம் விலகட்டும். சமாதானம் உண்டாகட்டும். ஆசீர்வாதம் உண்டாகட்டும். மேன்மை உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். கமெண்டில் ஜெப குறிப்புகள் அனுப்பியிருக்கிற எல்லா ஜெப குறிப்புகளுக்காக இப்பொழுதே ஜெபிக்கிறேன். அதிசயம் நடப்பதாக. நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மைகள் உண்டாகட்டும். நீர் கிரியை செய்வீராக. நீர் செய்த நன்மைகளை சாட்சி அறிவித்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவங்க சாட்சி அறிவித்திருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் நீர் நன்மைகளை செய்து ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்படி செய்து விட்டீர். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.